ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துப்போம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். ஓரளவுக்கு நேரம் மாறினதுக்கு அப்புறமா இதில் 8 போல் வரமிளகாவை நான் சேர்க்குறேன். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் அதையுமே நல்லா வறுத்து விட்டுலாம். மிளகாலாம் நிறம் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1/2 கைப்பிடி போல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் இது வெங்காயத்துக்கூடயே ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போது இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கி வரத்துக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கிட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுப்போம், அப்போ தான் நல்லா வெந்து வரும் வெங்காயம்லாம். பாருங்கள், நமக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அவ்வளோதான் நமக்கு. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற வைக்க வேண்டியது தான். ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி சட்னிக்கெலாம் எந்த மாதிரி அரைப்போம் அந்த மாதிரி கொஞ்சமாக, ரொம்ப நைஸு பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். தக்காளி சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னியெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் தாளிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக அதே கடாயிலே கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு கருவேப்பிலையோ வேறு எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிட வேண்டியது தான். கடுகு வந்து நல்லா பொரியணும், பொரியாமல் இருந்தால் கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரணும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் கார சட்னி ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இட்லி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட இட்லியோட இந்த சின்ன வெங்காய கார சட்னி தான் இன்றைக்கி. அப்படியே புட்டு நல்லா தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் சப்பாத்திக்குமே சேர்த்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.